இன்றைய செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற வாய்ப்பில்லை. ஆலோசனை கூட்டத்தில் மோதல். மத்திய நிதி அமைச்சர் அலுவலகத்திலேயே உளவு வேலையா? எதிர்க்கட்சிகள் அதிர்ச்சி. நவீன தொழில்நுட்பத்துடன் அரசு கேபிள் டிவி மலிவு கட்டணத்தில் செயல்படுத்த தமிழக அரசு ஏற்பாடு. பிரதமரையும் ஊழல் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். திமுக வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக சபாநாயகர் மீராகுமார் டெல்லியில் இன்று கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. இதனால் மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அவர் முடிவு செய்துள்ளார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி சட்டமாக்கும் திட்டத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்தது. ஆனால் இதற்கு எதிர்க்கட்சிகளிடையே போதிய ஆதரவு கிடைக்காததால் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் மசோதா நிறைவேற்றப்படாமல் தடைப்பட்டு வருகிறது. டெல்லி மேல் சபையில் இந்த மசோதா நிறைவேறிய போதிலும் நாடாளுமன்றத்தில் போதிய உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாததால் மசோதா நிறைவேற்றப்படாமல் இருந்து வருகிறது. இதனிடையே இந்த ஆண்டு குளிர்கால கூட்டத்தொடரிலாவது மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசு தீர்மானித்துள்ளது. இதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை நாடாளுமன்ற சபாநாயகர் மீராகுமார் இன்று கூட்டினார். கூட்டத்தில் வருகிற குளிர்கால கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைப்பு தருமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர் மீராகுமார், பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், பாஜக மூத்த தலைவர் அத்வானி மற்றும் மத்திய அமைச்சர்கள் சிலரும், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட மேலும் சில எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தை பகுஜன் சமாஜ், சமாஜ்வாடி ஆகிய கட்சிகள் புறக்கணித்தன. இன்றைய கூட்டத்தில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட சபாநாயகர் மீராகுமார் முடிவு செய்துள்ளார். இதனிடையே லோக்பால் மசோதா தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் மீண்டும் வருகிற ஜூலை மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அலுவலகத்தில் உளவு பார்க்கப்பட்டதாக கூறப்பட்டது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியின் அலுவலகம், அவரது தனி உதவியாளர் அறை மற்றும் அவரது செயலாளர் அறை ஆகியவற்றில் ரகசியமாக உளவு பார்க்க முயற்சிகள் நடந்துள்ளதாகவும், அங்கு பல இடங்களில் ஸ்விங்கம் போன்ற பசையை தடவி இருந்ததாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியானது. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து பிரதமருக்கு நிதியமைச்சர் தெரிவித்து இந்த விவகாரம் குறித்து கண்காணிக்குமாறு கடிதம் எழுதியுள்ளதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியானது. இதையடுத்து மத்திய உளவுத்துறை நிதி அமைச்சக அலுவலகம் முழுவதும் சோதனை நடத்திய பின் நிதியமைச்சர் அலுவலகம் எந்த வகையிலும் உளவு பார்க்கப்படவில்லை என்று மத்திய அரசிற்கு அறிக்கை கொடுத்தது. இது தொடர்பாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான சுஷ்மா ஸ்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தபோது, நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜியின் அலுவலகம் உளவு பார்க்கப்பட்டதாக கூறப்படுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், இந்த விஷயத்தில் அரசு முழு கவனம் செலுத்தி முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை அறிய வேண்டும் என்றும் கூறினார். प्रणब मुखर्जी के कार्यालय में जासूसी का आरोप अपने आप में एक बहुत गंभीर घटना है। वित्त मंत्री स्वयं चाहे इसको रफा दफा करना चाहें, ये उनकी मजबूरी हो सकती है, लेकिन देश सत्य जानना चाहता है। और आईबी के द्वारा दी गई च्युइंगम की थ्योरी एक बहुत बड़ा मजाक है। உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக அரசு கேபிள் டிவி வெளிவரும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளதாக தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கம், அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பாளர்கள் சங்கம் மற்றும் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் ஆகிய சங்கங்களைச் சேர்ந்த 16 பேர் முதலமைச்சர் ஜெயலலிதாவை இன்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் யுவராஜ், அனைத்து டிஜிட்டல் சேனல்கள் மற்றும் கட்டண சேனல்கள் ஆகியவற்றை 100 ரூபாய் கட்டணத்திற்குள் அரசு கேபிளில் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்,
வரும் உள்ளாட்சித் தேர்தலுக்குள் அரசு கேபிள் டிவி திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வரிடம் கோரிக்கை மனு அளித்ததாக கூறினார். அதைத் தொடர்ந்து உள்ளாட்சித் தேர்தலுக்கு முன்பாகவே அரசு கேபிள் டிவி நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்ததாக யுவராஜ் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். முன்னதாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சென்னையில் உள்ள சிங்கப்பூர் தூதரக அதிகாரிகள் அஜித் சிங் மற்றும் சான்காமே ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது தமிழகத்தின் உள்கட்டமைப்பு துறையில் முதலீடு செய்ய சிங்கப்பூர் அரசு தயாராக இருப்பதாக முதல்வரிடம் தெரிவித்தனர். லோக்பால் சட்ட மசோதாவின் கீழ் பிரதமரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளதால் காங்கிரசுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. லோக்பால் சட்ட வரம்பிற்குள் பிரதமர் மற்றும் நீதிபதிகளை சேர்ப்பது தொடர்பாக கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள அரசு தரப்பு உறுப்பினர்களுக்கும் அண்ணா ஹசாரே தலைமையிலான மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையே மோதல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்துக்களை கேட்பதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் கூட்டம் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு பங்கேற்றார். லோக்பால் சட்ட வரம்பிற்குள் பிரதமரையும் உட்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர் அணியோடு சேர்ந்து கருத்து தெரிவித்தார். இதனால் காங்கிரசுடனான திமுக உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லோக்பால் மசோதாவின் கீழ் பிரதமரை சேர்க்க காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திமுகவின் இந்த நிலைப்பாடு காரணமாக கூட்டணியில் புதிய பிரச்சினைகள் எழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸில் சேரவுள்ளதாக வெளியான தகவலை பாஜக மூத்த தலைவர் கோபிநாத் முண்டே மறுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் பாஜக நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான முண்டேவுக்கும் கட்சியின் தலைவர் நிதின் கட்கரிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்சியிலிருந்து முண்டே வெளியேறப்போவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் காங்கிரஸில் முண்டே சேரப்போவதாகவும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் வதந்திகள் பரவி வந்தன. ஆனால் இதனை முண்டே திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தான் பாஜகவில்தான் இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் யாரும் தன்னை இது தொடர்பாக அணுகவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். 37 ஆண்டுகாலம் கட்சிக்காக உழைத்த தமக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். ஆனால் இந்த நிலை மாறும் என்று தனக்கு நம்பிக்கை உள்ளதாக முண்டே கூறினார். தமிழக அரசிற்கு இலவச லேப்டாப்புகளை தயாரித்து வழங்குவது தொடர்பாக ஒப்பந்ததாரர்களின் செயல் விளக்க கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டது. இதற்காக லேப்டாப் தயாரித்து வழங்க தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்றுள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான செயல் விளக்க கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. எல்காட் நிர்வாக இயக்குநர் அதுல் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் டெல், HCL, சாம்சங் உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த 85க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டனர். ஒப்பந்ததாரர்களின் சந்தேகங்களுக்கு இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. உலக தரம் வாய்ந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்களை தயாரிக்க வேண்டும், 3 வருடம் வாரண்டி வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகள் அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த மாத இறுதிக்குள் லேப்டாப் மாதிரியை காட்ட வேண்டும் என்றும் ஒப்பந்ததாரர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக 9,12,000 லேப்டாப் கம்ப்யூட்டர்கள் தயாரிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி இன்று டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் என் ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி அமைந்துள்ளது. சமீபத்தில் அவரது அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டு 4 அமைச்சர்கள் பதவியேற்றனர். இருந்தபோதிலும் நியமன உறுப்பினர் நியமிப்பதில் ரங்கசாமி அரசுக்கு சிக்கல் எழுந்துள்ள நிலையில் 4 MLAக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. சபாநாயகர் தேர்தலும் இதுவரை நடைபெறவில்லை. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று டெல்லி சென்றார். அங்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை ரங்கசாமி சந்தித்து பேசினார். அப்போது அவர் தனது ஆட்சியில் காங்கிரஸ் பங்கேற்று ஆதரவு அளிக்கும்படி வலியுறுத்தியதாக தெரிகிறது. ரங்கசாமியின் அரசுக்கு காங்கிரஸ் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளிக்குமா அல்லது ஆட்சியில் பங்கு பெறுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. டெல்லி சென்றுள்ள ரங்கசாமி பிரதமர் மன்மோகன் சிங்கையும் சந்தித்தார். இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரை மீட்க வலியுறுத்தி தமிழகத்தில் மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மேலும் 5 விசைப்படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தியும் தமிழக கடலோரப் பகுதி மீனவர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்லவில்லை.
முந்தைய திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலகம் குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் தங்கராஜை தமிழக அரசு நியமித்துள்ளது. திமுக ஆட்சியில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு தமிழக அரசின் அமைச்சரவை செயல்பாடுகள் அனைத்தும் அங்கு நடைபெற்றது. தமிழ்நாடு அமைச்சரவையின் சட்டப்பேரவை கூட்டமும் அங்கு நடைபெற்றது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தவுடன் தமிழக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் பழைய தலைமைச் செயலகத்திற்கே மாற்றப்பட்டது. இந்நிலையில் புதிய சட்டப்பேரவையின் கட்டுமான பணிகளில் ஊழல் நடைபெற்றதாக கூறி அதனை விசாரிக்க விசாரணை கமிஷன் ஒன்றையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் தங்கராஜை விசாரணை அதிகாரியாக தமிழக அரசு நியமித்துள்ளது. இவர் புதிய சட்டப்பேரவை குறித்த கட்டுமான பணிகளில் நடைபெற்ற ஊழல் குறித்த விசாரணை நடத்தி அடுத்த 3 மாத காலத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக சபாநாயகர் மீராகுமார் டெல்லியில் இன்று கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. இதனால் மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அவர் முடிவு செய்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அலுவலகத்தில் உளவு பார்க்கப்பட்டதாக கூறப்பட்டது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தியுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலுக்கு முன்பாக அரசு கேபிள் டிவி வெளிவரும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதியளித்துள்ளதாக தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். லோக்பால் சட்ட மசோதாவின் கீழ் பிரதமரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளதால் காங்கிரசுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.